welcome to Kitty channel. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம் சயின்ஸ்ல. ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ்ல வந்து 5th லெசன் acoustics and nuclear physics. In chemistry, types of chemical reaction and a compound and its carbon and its compounds. So 5 6 இதுல வந்து 10 11. So biologyல வந்து origin and evolution of life, breeding and biotechnology, health and disease, 3 lessons. So science 1 4 lessons, science 2 3 lessons, totally 7 lessons for your midterm test. So இதில் என்னென்ன important questions எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். So first வந்து acoustics பார்க்கலாம். Acoustics page number 59. So இந்த question papers வந்து important questions வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா last 5 year question papersல இயருக்கு வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ் ஃபெயில் ஆனவங்களாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவாங்க ஜூலையில். ஸோ இயர்லி வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அது மாதிரி 5 கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 10 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 60-70% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, சூஸு ஃபில்லப்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸு மேட்ச் த ஃபாலோயிங் அசரேஷன் ரீசன், இது எல்லாமே கம்பல்சரி எல்லா லெசனுக்கும் நம்ம படித்தாகணும். இதில் இதுதான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா, ஸோ 2 மார்க்கில் வந்து ஃபில்லப்ஸ் கேட்கலாம், இல்லை 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கிற 2 மார்க் வரது சான்சஸ் இருக்குது. ஈவன் 4 மார்க்கில் கூட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. ஸோ அதனால் 1 மார்க் மட்டும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு சூஸ் இருக்கு இல்லைங்களா, when a sound wave travel through air, the ஏர் பார்ட்டிகிள்ஸ் சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து டிக் பண்ணணும். அப்படி டிக் பண்ணோன்னா இது 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ அதனால் எந்த 1 மார்க் கொஸ்டினும் நம்ம மிஸ் பண்ணாமல் நல்லா லேர்ன் பண்ணணும். ஒரு 3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரீஃப் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வாட் இஸ் லாங்கிடினல் வேவ், இது வந்து ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நேம் த 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் வேறு லெசனில் இருந்தோம். இந்த லெசன்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நேம் 3 அனிமல்ஸ், ஜஸ்ட் அந்த பேட்டு மஸ்கிட்டோ அப்படிங்கிற நேம் எழுதுறது மட்டும்தான் 2 மார்க்கு. ஸோ இந்த கொஸ்டினெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணால் படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து why does sound travel faster on a rainy day than a dry day, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். why does a empty vessel produce a more sound than a filled one. ஸோ இது வந்து ஒரு வி போட்டுக்கலாம், விவின்னு போட்டிருக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் 2 cases in which there is a no Doppler effects in sound. இந்த கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து 4 மார்க் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த டாப்லர் எஃபெக்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 4 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் 2 மார்க் கொஸ்டினை மட்டும் 7 மார்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணி 3 செக்ஷன் வந்திருக்கு. அதில் இந்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2-3 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் 2-3 வி போட்டிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் சவுண்ட், state the 3 uses of ultrasonic vibration, name 3 animals can hear ultrasonic vibrations. இதில் டீட்டெயில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3rd டீட்டெயில் 4th டீட்டெயில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த லெசன்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 2 டீட்டெயில் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு கொஸ்டின் வந்து வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் கூட கம்பைன் பண்ணி கொடுக்கும்போதோ இல்லை 4 மார்க்கில் வந்து 2 மார்க் கேட்கும்போது அந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 3rd and 4th டீட்டெயில் வந்து நல்லா தரவாக படிச்சுக்காங்க. இதிலேருந்து பிக் பண்ணி எடுத்து 4 மார்க்கும் வருது. ஓகேங்களா, ஸோ இதில் ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் 68ல் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இது வந்து 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். 4 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்கான். சரிங்களா, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து அக்கோஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து 4 மார்க் கொஸ்டினில் நிறைய 1 வேர்ட்ஸ் வந்துருக்குங்க. இதில் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அப்படியே தூக்கி 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் எப்பயுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த மேட்ச் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 இது அப்படியே தூக்கி 4 மார்க்கில் கேட்டிருக்கான். ஸோ லேர்ன் வெல். அதேமாரி அனாலஜி வந்து 2 மார்க் கொஸ்டின்லேயும் இருக்குது. 4 மார்க்கில் 2 மார்க் கேட்கும்போது அது இருக்குது.
சரிங்களா. ஸோ ஒன் வேர்ட் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஸோ இதில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸில் ஹூ டிஸ்கவர் த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின். விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஓர் ஆஃப் விச் பிளண்ட். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். அடுத்து ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. தென் இந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஸ்டெல்லர் எனர்ஜி, வாட் இஸ் ஸ்டெல்லர் எனர்ஜி, அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. கிவ் எனி 2 யூஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஒன்று கேட்குறான். இதே கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெடிசினில் எப்படி யூஸ் ஆகுது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்னு கேட்குறேன். அது வந்து இன்சைடு கொஸ்டினில் இருக்குது, புக் பேக்கில் இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் கூட நீங்களே மெடிசின் போட்டு அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. மேபி 4 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 2 மார்க்னா 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். இதில் டீட்டெயில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செகண்ட் டீட்டெயில் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ், அது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து ஒரு டீட்டெயில் அப்படின்னா லாஸ்ட்டு 3 லெசன்லேருந்து ஒரு டீட்டெயில் எடுப்பாங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் இதுதான் வந்து 90% ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா. அதுக்கு அடுத்து இது கொடுக்குறது என்ன அப்படின்னா வாட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன்ஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டின் இல்லை அப்படின்னா மேபி இந்த கொஸ்டின் வரும். இந்த ரெண்டுமே வந்து இது. ஆனால் இந்த ரெண்டை விட இந்த செகண்ட் கொஸ்டின் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட்ஸில் இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 மார்க்கில் வந்துச்சு. எக்ஸ்ரே ஷுட் நாட் பி டேக்கன் ஆஃப் அண்ட் கிவ் த ரீசன். பட் ஹார்ட்ஸில் வந்து நம்ம அவ்வளோவா படிக்க மாட்டோம். ஆனால் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 137. ஸோ இதில் வந்து எப்பயுமே ஒன் வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் நல்லா படிக்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். 4 பாயிண்ட் படித்தா போதும். தென் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் அதுவும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இது ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் ஹார்ட்ஸ் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் இருக்க 2 கொஸ்டினுமே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் அப்படிங்கிற மாதிரி அதில் ரிப்பீட் ஆகிருக்கு. தென் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தில் வந்து இந்த 4ல் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ 4மே நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா. 8th ரோமன் லெட்டரில் இந்த 4லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஐயூபாக் நேம் எழுதுறது கொடுப்பாங்க. பிஹெச் முடிச்சுட்டு அடுத்த லெசனில் வந்து ஐயூபாக் நேம், அது ஐயூபாக் நேம் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஈவன் 2 மார்க்காக இருக்கலாம், 4 மார்க்காக இருக்கலாம். ஸோ கெமிக்கல் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் 1 வேர்ட்ஸ் ஃபுல்லாக எப்பயும் போல் கோத்ரூ பண்ணிக்கோங்க, அசரேஷன் ரீசன் வரைக்கும். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து கிளாஸிஃபை த காம்பவுண்ட் ஆன் தேர் கார்பன் செயின், இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்குது. தென் டிஃப்ரென்ஷியேட் த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். தென் இதில் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் சொல்ல மறந்துட்டேன். ஃபிசிக்ஸில் வந்து அக்கோஸ்டிக்ஸ் லெசனில் ஒரு இன்சைடு கொஸ்டின் இருக்குது. அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தான். டிஃப்ரென்ஷியேட் தான் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 60 இருக்குது. மறக்காமல் நான் 4 மார்க் கொஸ்டின், இது 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து மறக்காமல் தான் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது கார்பன் இன்டெக்ஸ் காம்பவுண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் வந்து ஐயூபாக் நேம் பண்ணுறது தான் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி வரும். சரிங்களா. ஹவு இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால் அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன், அது ரிப்பீட்டட் கொஸ்டின். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ ஐயூபாக் நேம் எழுதுவோம் இல்லையா, ஸோ இந்த லாங் ஆன்சர், இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். எத்தனால் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எப்படி ஆல்ஃபா பீட்டா காமா சொன்னோமோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து 90% இந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து 90% வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் எழுதினவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்துருக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில். ஹவு த மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன் சொல்லி அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர். இன்ஸ்டன்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2004. ஸோ அந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த மிட்டம் கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், மென்ஷன் த 2 கேசஸ் தர் இந்த டாப்லர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் ஸ்டெல்லர் எனர்ஜி ரிப்பீட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் pH கால்குலேஷன், கால்குலேட் த pH ஆஃப் மோலார் சொல்யூஷன் ஆஃப் HNO3, அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீடெயில் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு, ஸோ 34ல் ஏல ஃபஸ்ட் ஒன், ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன், டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால் அதை மறக்காமல் இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜி. ஸோ பயாலஜி வந்து ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன். ஸோ எல்லா லெசன்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒன் வேர்ட்ஸ் வந்து படிச்சுக்கணும். இதில் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒன் வேர்டு என்ன அப்படின்னா, த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான். சரிங்களா. அது கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸும் மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொஞ்சம் ஒரு 6-7 கொடுத்துருப்பான். அந்த மேட்ச் த ஃபாலோயிங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக நல்லா தரவாக படித்து வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸை. சரிங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ ஆன்சர் என்ன வேர்டு. ஸோ ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஆர்கானிசம் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஃபாசில் பேர்ட், இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். அதேமாதிரி த டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்கியோப்டெரிக்ஸ் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ இது வந்து ஏன் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 மார்க் வரும், அதே இது 2 மார்க் சேர்ந்து ஒரு 4 மார்க் வரும். சரிங்களா. ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஹாஃப் அலிக்கு வந்து நமக்கு இதிலேருந்து வந்து மேக்ஸிமம் 50% வந்து செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் தான் வரும். ஆனால் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ், குவார்ட்டர்லிக்கு அடுத்து இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 50% வரும். சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டீட்டெயில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் 3 டீட்டெயில் தான் இருக்குது. அதனால் 3யுமே படிச்சிருங்க. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஆர்கன் வந்து மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக 7 மார்க் கொஸ்டின் தான். ஃபாசிலைசேஷன் அக்கரின் பிளான்ட் டைரெக்டாக 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 4 மார்க் கொஸ்டின்னா நீங்கள் ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். 7 மார்க் கொஸ்டின் தான் புக்கில் இருக்க எல்லா ஹெட்டிங்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரிங்களா. ஸோ இது 3 டீட்டெயிலுமே படிச்சிருங்க. 3மே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேட்ச்சில் ஃபாலோயிங் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்சர் இன் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, ஒரு டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். அந்த டைப்ஸ் மட்டும் சொன்னால் போதும், ரொம்பலாம் படிக்க வேண்டாம். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, டைப்ஸ் மட்டும் சொன்னால் போதும். தென் நேம் த வீட் வெரைட்டின்னு ஹைபர் ஃபைப்ரிட் ப்ரோட்டீன், அந்த நேம் மட்டும் 3 நேம்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் 2ல் வாட் ஆர் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அது வந்து டிஎன்ஏ. ஓகே. ஆர்கியோப்டெரிக்ஸ் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. டிஃபைன் எத்தனோ பாட்டனி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டீட்டெயில்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெசன்லேருந்து ஹைப்ரிட், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. டிஃப்ரென்ஸ் வந்து சொமேட்டிக் ஜீன் தெரப்பி டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட்டட் அண்ட் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் 3ல் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். 3யுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து 4 மார்க் கொஸ்டின் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் வந்து இது 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மியூட்டேஷன் கொஸ்டின் அண்ட் ஜீன் க்ளோனிங் கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் இன் பயோடெக்னாலஜி, அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னடா எல்லா கொஸ்டினையும் மார்க் பண்ணி விட்டேன்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்ததுனால தான் நான் அதை மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னோம் அப்படின்னா, டொபாக்கோ, த டிசீஸ் காஸ்டு பை டொபாக்கோ ஸ்மோக், அது வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ், அது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
கேன்சர் செல் நார்மல் செல்லோட டிஃப்ரென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்பயுமே அதை கேட்டுகிட்டே இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சஜஸ்ட் மெஷர் த ஓவர் கம் ப்ராப்ளம் ஆஃப் ஆல்கஹாலிக் இருக்குல்ல டீட்டெயிலில். இந்த டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் டீட்டெயில் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். இது புக் பேக்லேருந்து எடுத்தோன்னா, புக் இன்சைட்லேருந்து எடுத்தாங்கன்னா ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ்னு சொல்லி ஒரு டீட்டெயில் இருக்குங்க. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த புக்ஸு பிரிண்ட் ஆன அப்போது பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிஷ் ஆன அப்போது இன்சைட் கொஸ்டின் எடுத்து இந்த லெசன்லேருந்து ஒரு இன்சைட் கொஸ்டின் வருது அப்படின்னா அது இந்த கொஸ்டின் தான் வரும். ஸோ பேஜ் நம்பர் வந்து 304 ஸ்மோக்கிங் ஹசார்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இன்சைடு கொஸ்டின் இது. அந்த ஸ்மோக்கிங் சஜஸ்ட் ஆல்கஹாலிக் ப்ரிவென்ஷன் சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம் ஆஃப் ஆல்கஹாலிக் எடுக்கலை அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஏபின்னு வரும். ஸோ டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸும் சரி, கேன்சர் செல் நார்மல் செல்லும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் இது 2 தான். இது நல்லா தட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேராக என்ன பண்ணுவாங்கன்னா எய்ட்ஸோட இது ஃபுல் ஓவர் வியூ வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து எய்ட்ஸ்னால் என்ன, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அதெல்லாமே ஓவராலாக நம்ம டச் பண்ணி எழுதணும். இது 4 மார்க் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்சைட் கொஸ்டினாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெல்த் அண்ட் இதில் வந்து கேட்குறது. அதே மாதிரி இதில் வந்து அனாலஜி இருக்குது இல்லைங்களா, கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த அனாலஜி, அதுக்கப்புறம் அப்ரிவேஷன்ஸ், எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை வந்து படித்து வச்சுருக்கணும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது மேக்ஸிமம் கவர் பண்ணாலே நீங்கள் வந்து அபோவ் 70 வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயரில் இருக்குது. லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எடுத்த கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் எடுத்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.